பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என ஜெயலலிதா எடுத்த கொள்கை முடிவிற்கு மாறாக கூட்டணி வைத்து விட்டோமே என்ற மன உறுத்தல் தங்களுக்கு உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மதுரை மாவட்டம் நாகதீர்த்தம் பகுதியில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்களை பொறுத்தளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது, மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அவங்களுடைய கொள்கை ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துகிற ஒரு கட்சியாக இருக்கு. எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்கள் மதசார்பற்றவர்கள். தமிழக மக்கள் பொதுவாக மதசார்பற்றவர்களைத்தான் விரும்புவார்கள். இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் பொதுவாக திமுக அதிமுக நீங்கள் கூட ஜெகன் கேட்டார், மூணாவது இடத்துக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, வளர்ந்துட்டோம். அப்படி இல்லை. நான் தான் சொன்னேன், நாடாளுமன்றத்தில் 2 பார்வை இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அங்கே என்ன நாங்கள் 2014 மோடியா லேடியான்னு சொன்னோம். இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை வாழ்வழிப்போம், தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடணும். தலைமை உரிமை எடுப்போம். அந்த கோரிக்கையை மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கலை. செல்வாக்கு கூடிருச்சு. இப்போ 200 தொகுதியில் வந்துடுவோம். சில அமைச்சர் 234 தொகுதியும் அவர் பேராசை 234 தொகுதியிலும் வந்துடும் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த வெற்றியினால திமுக காரங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? உண்மையான வெற்றியா? அது உண்மையான வெற்றி அல்ல. இது வாங்கப்பட்ட வெற்றி, மக்களை விலைபேசி வாங்கப்பட்ட வெற்றி. மற்றும் இதை கூட்டணி கட்சி அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு நான் கேட்குறேன், அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கோங்களா? அவங்களுக்கு ஏன் எதுக்குங்க தனித்தனி கொள்கை? அவங்களும் திராவிட கொள்கைன்னு வச்சுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற என்ன தலைவர் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை தான் எங்க கொள்கை அப்படின்னு கம்யூனிஸ்ட் எல்லாமே கட்சியை இது பண்ணிடலாம்.